வணக்கம் நண்பர்களே. எம்எல்சி 2025 மேட்ச் 19 ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பிட்வீன் வாஷிங்டன் ஃப்ரீடம் வர்சஸ் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ். ரெண்டு டாப்ல இருக்க டீமும் மோதினாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல வாஷிங்டன் ஃப்ரீடம் 12 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஒரு லோ ஸ்கோரை நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க சொல்ல முடியும். ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க யூனிகார்ன்ஸ். அண்ட் ஃப்ரீடம் வந்து பாத்தீங்கன்னா 169 போஸ்ட் பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஸ்ட்ரகிள் ஆனாங்க 40-4. பட் அங்க இருந்து ஜாக் எட்வர்ட்ஸும் சரி கிளென் பிலிப்ஸும் நல்ல ஒரு குரூஷியல் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கிளென் பிலிப்ஸ் பேக் டு பேக் 50s அடிச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்க, நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. பட் லாஸ்டா பைனாரும் சரி முக்தர் அஹமதும் சரி ஒரு குரூஷியல் கேமியோ விளாண்டாங்க. ஒரு 12-13 பால்ஸ்ல 37 ரன்ஸ் அடிச்சாங்க. அதனால தான் அவங்களால 169 ரீச் பண்ண முடிஞ்சது. இன்னொரு பக்கம் நீங்க யூனிகார்ன்ஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாவியர் பேர்லெட் சூப்பரா போட்டு 4 விக்கெட் எடுத்தாருன்னு சொல்ல முடியும். அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா ஃபின் எல்லாம் அவுட் ஆயிட்டாரு, ஜாக் பிரேசர் மெக்கர்லாம் அவுட் ஆயிட்டாரு. பட் கேப்டன் மேத்யூ ஷாட் சூப்பரா ஒரு நாக் விளாண்டாரு. 40 பால் 67. அவரும் சரி கிருஷ்ணமூர்த்தியும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ மேத்யூ ஷாட் அவுட் ஆனாரோ அதுக்கப்புறம் 16 ரன்ஸ்ல 5 விக்கெட் விட்டுட்டாங்க. ஒரு பக்கம் நீங்க வாஷிங்டன் ஃப்ரீடம் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிச்சல் ஒன் பேட்டிங் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கலாம், ஆனா போலிங்ல சூப்பரா போட்டு 5 விக்கெட் எடுத்தாரு.